ஓம் கம் கணபதபதையே நமக. முத்துமுனியம்மை இணையதள ஆன்மீக அன்பர்களுக்கு என் இரவு நேர வணக்கங்கள். அம்மா, நாங்கள் ஜாதகம் பார்க்கிறோம். ஜாதகம் வாயிலாக, தர்மசாஸ்திரம் வாயிலாக ஜாதகம் எழுதி தருகிறோம். மற்றும் பில்லி, சூனியம், பேய், பிசாசு போன்ற பிரச்சனைகள் உள்ளவர்களுக்கு நல்ல ஒரு தீர்வையும் தருகிறோம். நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். அதாவது, நான் உங்களிடம் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், ஆன்மீகத்தை பற்றி உங்களிடம் பேச வருகிறேன். எல்லோரும் நம்பித்தான் ஆகணும். ஆன்மீகத்தை எல்லோரும் நம்பித்தான் ஆகணும். ஏன் அப்படின்னா, அது நமது முன்னோர்கள் நமக்கு தந்த ஒரு பெரிய கலைப்பயணம். அதை நாம் மறக்கக்கூடாது. இன்னைக்கு வந்த மக்கள் பல தலைமைகள் கொண்டு வரணும் என்பதற்காக பல புரட்டு வார்த்தைகளை சொல்லி பல கண்டங்களில் அதுகளை மாற்றி மாற்றி விட்டுவிட்டார்கள். நமக்கு அந்த ஒரு பயம் போய்விட்டது. ஆன்மீகத்தில் உள்ள தெய்வ பயம் குறைந்த காரணத்தினால் இன்று நாடு நகரமெல்லாம் சிதைஞ்சு சின்ன பின்னமாயிட்டு காரணமே நாம் ஆன்மீகத்தை விட்டு வெளியே வந்தது தான் முதல் காரணம் என்பது எனது கூற்று. அம்மா, நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதாவது, களி பிறந்துருச்சு அப்படிங்கிறதுக்காக நம்மளுடைய கர்ம பலன் நம்மளை விட்டு போகாது. அந்த கர்ம பலனை நம்ம கண்டிப்பாக சந்திச்சு தான் ஆகணும். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. அதனால் இன்றைக்கி பாருங்கள், ஒவ்வொரு நாட்டிலையும் என்னென்ன அக்கிரமங்கள்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறது உங்கள் கண்ணு முன்னாடியே தெரியும். இன்றைக்கி இலங்கையை எடுத்துக்கிட்டோம்னா அந்த கொடுமைகளை நம்ம வாயால் சொல்ல முடியாது. அதை பற்றி நினச்சாலே நம்ம நெஞ்சு நமக்கே வலிக்கும். ஆனால் இன்றைக்கி ஆண்டவன் பொறுத்து 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 பார்த்து இன்றைக்கி வெறுத்து போய் அவங்களால சகிக்க முடியாத அளவுக்கு ஒரு பெரிய தண்டனையை கொடுத்துட்ருக்குறான். அது இன்னும் பெரிய லெவலில் வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது எங்களுடைய கணிப்பு. சரி, நம்ம தமிழ்நாட்டில் சென்னை மக்கள், கடலோர மக்கள் என்ன பாவம் செய்தார்கள்? அவங்கவுங்க கர்ம பலனை அவங்கவுங்க அனுபவிச்சு தான் ஆகணும். ஏன்னா நம்ம பலதரப்பட்ட கருத்துக்களை நம்பி நம்ம ஆன்மீகத்தை இழந்து இன்றைக்கி துன்பக்கடலில் துயரத்து நிற்காமல் துயரத்தோடு நிற்கிறோம். அதுதான் காரணம். அதனால் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆன்மீகம் என்பது நம்மளை வாழ வைக்கும். அன்றைக்கி ஒரு சில உடல்நிலை பாதிப்புகள் ஏற்பட்டாலும் அதற்கு ஆன்மீக ரீதியாக நமது முன்னோர்கள் பல கருத்துக்களை சொன்னார்கள். நமது மக்கள் திறம்பட செய்தார்கள், வெற்றி பெற்றார்கள். இன்றைக்கி அப்படி கிடையாது. அதுக்கு எல்லாமே ஒரு மாற்று கருத்து கொண்டு வந்த ஒரு காரணத்தினால இன்றைக்கி நம்ம சிதைஞ்சு சின்ன பின்னமாகி பல கஷ்டங்களை அனுபவிச்சுட்டு வரோம். அது நமக்கு தேவையாங்கிறது நீங்களே யோசனை பண்ணி பார்த்துக்கோங்க. அதனால் ஜாதகம் சத்தியமான உண்மை. அந்த ஜாதகத்தில் நாம் எப்பொழுதும் கொஞ்சம் மும்முரமாக கவனித்து வந்தால் அது நம்மை காப்பாற்றி வரும். நம்ம அதை வெறுக்கக்கூடாது. ஜாதகம் பார்க்குறவங்க கடைசியாக எதையாவது ஒரு பயத்தை காட்டி நம்ம கையிலேருந்து பணத்தை கறப்பாங்க. அப்படி ஆட்கள் இருக்கிறாங்க. ஆனால் நீங்கள் தான் தெளிவு செய்யணும். ஒரு ஜாதகம் பார்க்குறவங்க யார் எந்த கண்டிஷனில் எப்படி பேசுகிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் தான் ஆராய்ச்சி மூலமாக பார்த்து ஒரு நல்ல ஒரு ஜாதகரை நம்ம தேர்ந்தெடுத்து அவங்கள்ட்ட போய் நம்ம குறைகளை அவர் எப்படி சொல்கிறார் அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சு அதைப்படி நடந்தோம்னா நல்லாயிருக்கும். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. தயவுசெய்து ஆன்மீக வழியில் வாங்க, ஆன்மீக வழியில் செய்யுங்க. ஆன்மீக வழியில் வந்தால் நமக்கு எல்லாமே நல்லது நடக்கும், நம்ம குடும்பத்துக்கு நல்லது நடக்கும். நான் செஞ்சியிலே இருக்கிறேன். மேற்கொண்டு ஏதாவது விவரங்கள் தேவை என்றால் எனது செல்பேசி எண் 93 63 59 49 14 என்ற நம்பருக்கு எப்பொழுதும் என்னை தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்கு என்னென்ன சந்தேகம் வந்தாலும் நான் தீர்த்து வைக்கிறேன். என்றும் உங்கள் அன்புடன் உங்கள் ஜோதிட ரத்னா முத்து சந்திரவேல்.